இன்னொரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எல்லாமே வீட்டில் தான் பண்ணிட்டு இருந்தேன் நான். குமரன் என்டர்பிரைஸ் சொல்லிட்டு டிஜிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஃபோட்டோஷாப்பில் வந்து பேனர் போடுறது, கடைக்கு பேனர், யூவி பிரிண்ட், லைட் போர்டு, ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் நான். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, ஸ்டிக்கரிங் ஒர்க்கு, காருக்கு, பைக்குக்கு எல்லா விதமான ஸ்டிக்கரிங் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கேன் நான். அப்புறம் மேரேஜுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஆல்பம் ரெடி பண்ணி கட்டணும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கோங்க, உங்கள்கிட்ட ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது, அது ஆல்பமாக மாற்றி தரணும், ஆல்பம் பிரிண்ட் போட்டு தரணும், ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு தரணும். ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் ஒர்க்கில் என்னென்ன ஒர்க் இருக்கோ ஸ்டிக்கரிங் பண்ணணும், மாதிரி என்ன ஒர்க்காக இருந்தாலுமே நீங்கள் கூப்பிடலாம். நான் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னோட நேம், கடையோட நேம் போட்டு தரேன். கடையாக தனியாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கடை ஓப்பன் பண்ணி 1 month கிட்ட ஆக போகுது. ஸோ கடை ஓப்பன் பண்ணி கடை நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் டெவலப் பண்ண ஆசைப்பட்றேன். உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் யுவா தமிழ் சேனல். கருடன் படத்துடைய ட்ரைலர் தான். ட்ரைலரோட ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கப்புறமாக என்னோட பர்சனல் ரிவ்யூ என்ன ஒப்பீனியன் இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ட்ரைலர் ஆரம்பிச்சிடலாமா? ஃபார் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செந்தில் பண்ணுறவர். நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனார். கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேலே கருடனாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ டைலாக் ப்ளே ஆகுது. நம்ம ஆசைப்பட்ட விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் அப்படின்ற டைலாக் வந்துட்டுருக்கு. ஸோ டைலாக் வந்து நிறைய பேர் லேட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். கடவுளோ இல்லை இயற்கையோ ஸோ வைக்கும். நீங்கள் தப்பான டைரெக்ஷனில் போனால் கூட அது சரியான டைரெக்ஷனில் போய் அந்த விஷயத்தை முடிச்சு வைக்குன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டேரக்டர் ரிவீல் பண்ணுறாரு. அப்போ வந்து லாங் ஷாட்டில் வந்து ஒரு கதுவாண்ட வந்து ஒருத்தர் காமிக்கிற மாதிரி இருக்குது. அது யாருன்றத பிரேம் காமிக்கல, பேக் சைட் காமிக்கிறாங்க. தலைக்கு மேலே கருடனா சுற்றிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஏதோ பெருமாள் கோயில் நினைக்கிற, மேபியா பெருமாள் கோயிலில் தான் இருக்கும். கருடன் கடை வச்சிருக்காங்க. பெருமாளோட வாகனம் வந்து கருடன் தான். பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கோயிலை காமிக்கிறாங்க டாப் ஆங்கிள்லேருந்து. அப்போ கருடன் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. கழுகு. ஸோ கழுகுன்ற பேரை வந்து இங்கேயும் வந்து பேராகவும் கருடன் சொல்லி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங்கே படத்தோட டைட்டிலும் வந்துடுது. அதுலேயும் பார்த்துருக்கோம். அடுத்த 50 seconds பார்ப்போம். ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். கருணா ஏன் வியாபாரம் வாங்க கூட நடுவில் எதுக்கு கண்டவெல்லாம் குறைக்கிறான். வந்து கருடன் சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சசிகுமார் அவர்கள் இருக்கார்ல, அவர் தான் வந்து லாரி செட் மாதிரி இருக்கு. அதில் போட்டு நிறைய பேர் அடிச்சு தும்சம் பண்ணுறாரு. கருடன்ற சிம்பிளாட்டிக்காக வந்து கழுகோட கண்ணையும் கழுகோட மூக்கையும் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லாரியோட கண்ணாடியில் காமிக்கிறாங்க. பார்க்கப்படுறது ஆதி கண்ணன் சொல்லிட்டு. ஸோ சசிகுமாரும் இவரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறது தான் கதையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சுமார் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு போல, பிஸ்னஸ் எதுவும். என் வியாபாரம் அவங்க கூட தான், நான் அவங்க கூட பேசியிருக்கேன். என் கடவுள் என் கண்டவெல்லாம் குறைச்சுட்டு இருக்க மாதிரி 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் யாரே வந்து மாதிரி நெக்கலாக பேசுகிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னொருத்தவங்க வந்து பேசிட்டு இருக்காரு. இது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த 50 seconds பார்க்கலாம். இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? இவன் பேர் சொக்கன் சார். கர்நாடகாவில் வேலை பார்க்குறான். மொரட்டு விசுவாசி சார். ஓ, நம்ம சூரிய ஒரு என்ட்ரி தானா? ஓகே. சூரியர்கள் வந்து இப்போ தான் வராரு. ஒரு 30 seconds அப்புறமா தான் வந்து சூரியோட இன்டர்வியூ வருது. சூர்யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இன்னொருத்தருடைய முக்கியமான விஸ்வாசின்னு சொல்லப்படுது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் உள்ள வரார் சூரிய அவர்கள் என்ற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருந்தார். பார்த்தீங்களா, ஒருத்தர் கலகம் மூட்டுறதுக்கு அவரை பட்டுன்னு அடிச்சுட்டு, என்னப்பா உனக்கு எனக்கு சண்டே ஆயிடுச்சு, நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட் காமிச்சிட்டு இருக்காங்க விஷுவலில் வந்து. அப்போ நம்ம சூரிய ஊரில் வந்து ஒரு ட்ரங்க் பெட்டி அந்த பெட்டியை பாயிண்ட் ஆஃப் காமிக்கிறாங்க. அதில் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்தில் தான் இருக்காங்க. சென்டராக வந்து இவர் வந்து போயிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரெண்டோடைய தீவிரமான ரொம்ப ராயலான விஸ்வாசி தான் வந்து சொக்கன். யாரும் நம்ம சூரிய அவர்கள். அவர் வந்து இவர் கூட க்ளோஸாக இருக்கிறது சொல்ல செய்கிறதெல்லாம் வந்து பாயிண்ட் ஆஃப் விஷுவலில் காமிக்கிறாங்க. நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம். ஸோ என் அக்கா தான் நடத்திட்டு இருக்காங்க. சும்மா பேசிக் ஐடியாஸ், பேசிக் தாட்ஸ் எல்லாமே நான் கொடுத்தேன். அக்கா தான் பண்ணிட்டு இருக்காங்க. 1.5 வீடியோஸ் எடிட் பண்ணி போடுவேன். ஸோ எங்கள் அக்கா வந்து ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அக்காவோட யூடியூப் சேனல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா HJ Baby Mom Vlogs சொல்லிட்டு நாங்கள் நேம் போடுறோம் பாருங்க. ஸோ டைட்டில் கேப்ஸில் இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு 58 வீடியோ போட்டிருக்காங்க. ஃபுல் ஷார்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஃபுல் வீடியோஸ் வந்து கண்ணன் ஃபோக்கஸ் பண்ணல, ஷார்ட்ஸ் மட்டும் போடுன்னு சொல்லியிருக்கேன் நான். ஷார்ட்ஸே நல்லா போயிட்டுருக்காங்க உங்களுக்கு. இப்போ அவங்க ஆரம்பித்து ஒரு 3 மாதம் ஆகுது. ஒரு 500 ஃபாலோவர்ஸ் தாண்டிட்டாங்க. அவங்க நல்லா வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து அவங்க வீட்டில் வந்து எங்களுக்கு தெரியும் அக்கா பாப்பா இருக்குது, ஜோஷிதா, ஆஷிதா. அவங்க பண்ணுற டெய்லி ரொட்டீன்ஸ் வீடியோவும், சம்டைம் ட்ராவலிங் போவாங்க அந்த வீடியோவும், மோஸ்ட்டாக வந்து குக்கிங் பிளாக்ஸும் போடுவாங்க. புதுசாக ரெசிபி எது வந்திருக்குன்றதை வந்து அவங்க ரெஃபர் பண்ணி அதெல்லாம் போடுவாங்க. இப்போ நீங்கள் குக் வித் கோமாளி போயிட்டுருக்கு. அதில் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ரெசிபி எது வந்தாலுமே இதில் ஷேர் பண்ணி அவங்க போடுவாங்க. உங்களுக்கு குக்கிங்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா அதில் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்னும் இனோவேட்டிவாக வந்து நிறைய ஐடியா தர போகிறேன். அதில் இனோவேட்டிவ்ஸாக நிறைய விஷயம் பண்ண போகிறோம் நாங்கள். அதெல்லாம்ன்றதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மறக்காமல் எங்கள் அக்கா சேனலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். பார்த்துருக்கோம் வீடியோவா. ஸோ அடுத்த தடவை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னடா என்ன இல்லைண்ணே அடிக்க போனீங்க? அடங்கப்பா லவ் பண்ணுறாங்க.
லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கோ. அவர்கள் வந்து அவன் ஃப்ரெண்டை வந்து அடிச்சு விளையாட ட்ரை பண்ணுவார் கருடனை. அப்போ வந்து சொக்கன் வந்து அண்ணா அப்படின்னுவாரு. என்னடா ஆடினதுக்கு இல்லை அண்ணன் அடிக்க போனாமல் இருந்துச்சுன்னு அப்படின்னுவார். அவர் எவ்வளோ போய் விசுவாசிப்பாரு. ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சும்மா தட்டி விளையாடுறதே வந்து அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சு அவ்வளோ விசுவாசியாக இருக்குன்ற பாயிண்ட் ஆஃப் வந்து அங்கே ரிவீல் பண்ணுறாங்க ரொம்ப சைலண்ட் மோடில். ஓகே, இப்போ லவ் இருக்குது, 2 ஃப்ரெண்ட்ஸுமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணமாக ஆயிடுச்சு போல். சசிகுமார் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொருத்தர் இருக்கார்ல கருணன், அவருக்கும் கல்யாணமாக பாயிண்ட் ஆஃப் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேர் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் வீட்டில் இருக்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதெல்லாம் விஷுவலாக பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. நம்ம சூர்யா அவர்களும் லவ் பண்ணுறாரு போல். அந்த பாயிண்ட் ஆஃப் வந்து சூர்யா லவ் பேட்டர்ன் சசிகுமார் சாரோட என்ட்ரி வருது. அவர் வந்து போலீஸ் ரோல் நடிச்சிருக்காரு போல். ஸோ ஒரு ஆக்ஷன்லாம் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வருதுல்ல. அப்புறம் பேரலாக வந்து போலீஸ் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இன்ட்ரோஷனில் வந்து அவர் உள்ளே வரார் பிரேமில். அந்த கோயிலில் ஒரு விஷயம் இருக்குது, அதை இவனை பார்த்து முடிச்சு கொடுன்னு பாயிண்ட் ஆஃப்ல சொல்கிறாங்க. நம்ம சூர்யா அவர்கள் வந்து அந்த ட்ரங்க் பொட்டிவார் பெரிய பொட்டிவார் தீன் பெற பார்த்தீங்களா. ஸோ அந்த கோயிலில் பொக்கிஷமாவோ வேறு விஷயமாக கூட இருக்கலாம் அந்த இடத்துக்கு. அதை வந்து பொலிட்டிஷனாக இருக்கக்கூடிய ஆள் வந்து ஏதோ அபேஸ் பண்ணுறதுக்கா இல்லை விற்கிறதுக்கான்னு தெரில ஒரு ஆளுக்கிட்ட சொல்கிறாரு. அவன் பார்த்துக்கு ரவுடி கேங்கில் மாதிரி இருக்கார். நம்ம மைம் கோபி அவர்கள் இருக்கார்ல, அவர் தான் ரோல் பண்ணியிருக்காரு போல. அவர் உள்ளே வர பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ரெக்கமெண்டேஷன் வந்து போலீஸ்கிட்டே பண்ணுறாரு. இதில் வந்து நம்மளுடைய சமுத்திரக்கணி வந்து சாஃப்ட் போலீஸாக இல்லை ரஃப் போலீஸான்னு தெரில, போக தான் தெரியும். ட்ரைலர் எதுவும் ரிவீல் பண்ண முடியாது அவ்வளோ அதெல்லாம் என்னால். விஷுவலாக பார்த்துருக்கோம். ஸோ 50 செகண்ட் பார்க்கலாம் என்ன விஷயம் வருதுன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒன்று கொடுத்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. நேற்று ஒரு கடா கண்டேன். அம்புட்டு பேர் கையிலையும் அருவா. உனக்கும் கருணாவுக்கு எவ்வளோ நிற்கிறாங்க. ஓகே, கோவிலுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு மைண்ட் கோபி அவர்கள் இருக்காருல, அவர் தான் வந்து இந்த பிரச்சனையை உருவாக்குறாரு. அப்போ வந்து நம்ம சசிகுமார் வந்து பட்டு அடிச்சுட்டு என்ன நினச்சிட்டு இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க. அது பேக்ரவுண்டில் அவங்க ஃப்ரெண்ட் அவர்கள் இருக்காருல கருணா, அவரும் உட்காந்துட்டு இருக்காரு. சூரிய அவர்கள் உட்காந்துருக்க மாதிரி பாயிண்ட் ஆஃப்ல காமிக்கிறாங்க. சொல்கிறாரு அவங்களாம் பெரிய கைடா, தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட சேர்ந்துன்னு ஏதாவது பண்ணனா உன்னை கூத்துட்டு அவனுக்கு எஸ் ஆயிடுவான்ற பாயிண்ட் ஆஃப் வந்து அங்கே எக்ஸ்பிளேஷனாக கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கருணாஸும் இருக்காரு. பின்னாடி வந்து நம்முடைய சூரிய அவர்களும் பாயிண்ட் ஆஃப்ல நிற்கிறாரு இருக்காரு. அவங்க கூட வந்து இந்த கருணாஸ் வந்து கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி பாயிண்ட் ஆஃப்ல காமிக்கிறாங்க. ரொம்ப ஜாயின் பண்ணிட்டு நம்ம சசிகுமார் இடத்துல இல்லை பாயிண்ட் ஆஃப் வியூவாக வந்து. ஸோ இவங்க 2 பேரும் இந்த கோயில் விஷயத்தில் ஏதோ பண்ணி மாட்டிக்கிறாங்களான்னு தெரியல. அந்த பாயிண்ட் ஆஃப் விஷயம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சசிகுமார் அவர்கள் வந்து இடத்துல வந்து ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய பேர் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் மட்டும் தான் இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் வருவாங்கல்ல வில்லியா, ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராங்க. அவங்க வந்து அம்மா ரோல் நினைக்கிறேன் சசிகுமார் அவங்களுக்கு. 2 பேரையும் கொட்டுறது கத்தி வச்சுக்கிட்டு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப்ல கனவு கண்டப்பான்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு வராங்க பாயிண்ட். அப்போ 2 பேர் சேரில் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அப்போ சூரிய அவர்கள் தான் செம்ம ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணி அவங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஷார்ட் அதில் வச்சிருக்காங்க. கண்ணு வாங்குறாரு நம்ம சூரிய அவர்கள் வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவா. நம்ம இதுலேயும் பார்த்துருக்கோம். அடுத்த 50 செகண்ட் பார்க்கலாம். யார் சொல்லி இதை பண்ண? எதுவும் பண்ணல. நீ எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா. இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினி. சோறுபட்ட வாழ்த்து உனக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்காக சமரனுக்கு ஒன்று விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. ஓகே, ஸோ பெருசாக அது சம்பவமாக இருக்குது. அதில் யார் பண்ணாங்கன்னு தெரியல. அதில் வந்து பாதி மேலே பழி வந்து சூரிய அவர்கள் மேலே தான் வந்திருக்கு. அது என்னன்றது தான் அத்த பாயிண்ட் ஆஃப் கதையாக இருக்க போது நினைக்கிறேன். இன்னும் கொடுத்துருவோன்னே அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய காமிக்கிறேன். நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்து நிறைய அடிபட்டு நிறைய இடத்துல வந்து ரொம்ப ரிலேட்டிக்காக பண்ணியிருக்காப்புல நம்ம சூரிய அவர்கள் வந்து. ஃபைட்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். பெரிய ஸ்கிரீனில் பார்த்து நல்லாயிருக்கும். அவர்கள் கேட்குறாரு யார் சொல்லி நீ இதை பண்ணன்ற பாயிண்ட் ஆஃப் வந்து சூரியகிட்ட கேட்குறாரு. சூரிய வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்து கருணாவும் கேட்குறாரு நீ எதுவும் பண்ணல அப்படின்ற பாயிண்ட் ஆஃப்ல. அப்பவும் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருக்கார். தலையை குஞ்சிக்கிட்டு எதுவும் பேச நம்ம போலீஸ்கார கேட்குறா சொல்கிறா என்னடா பண்ணுற பாயிண்ட் ஆஃப். அப்பயும் தலையை குஞ்சிட்டு ஓரமாக உட்காந்துருக்காப்புல பேசாமல் எல்லாம் தெரியலாம் சொல்கிறாங்க. எந்த நாயோட தெய்வம் எனக்கு தேவையில்லாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்குது. இப்போ ஸ்லோ மோஷன் வந்து சூரிய அவர்கள் வந்து வர மாதிரி பாயிண்ட் ஆஃப் காமிக்கிறாங்க. அப்போ வந்து சூரிய அவர்கள் டைலாக சொல்கிறார் நான் நாய் தான் மதினி இல்லாமல் இருக்க மாட்டேன், சோறு போட்டு விசுவாசமாக தான் இருப்பேன்ற பாயிண்ட் ஆஃப் இருக்கும். அதுக்கப்புறம் சபரின்னு ஒருத்தர் சொல்லி அவருக்கும் நான் விசுவாசமாக தான் இருப்பேன், அவருக்கு ஒரு பிரச்சனை விட்டுட்டு ஓடவே மாட்டேன் பாயிண்ட் ஆஃப் சொல்கிறாரு. விஷுவலாக வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக. அதுக்கு நாய் குளிப்பாட்டுற மாதிரியும் நிறைய சாப்பாடு போடுற மாதிரி பாயிண்ட் ஆஃப் காமிக்கிறான் சின்ன வயசுலேயே வந்து. ஸோ அது வந்து நம்ம சூரிய அவர்களும் இருக்கலாம் சின்ன வயசில் அந்த விஷயமா பேரலாக நடந்திருக்கு. நம்ம இது வீடியோ பார்த்துருக்கோம். அடுத்த 50 செகண்ட் பார்க்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாம அப்படியே செத்து போயிருன்னு நினைச்சேன்னு. நல்லா ஆக்ஷன் பண்ணியிருக்காருங்க நம்மளுடைய சூரிய அவர்கள் வந்து. அதில் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கத்தி டான்ஸ் ஆடுறதாகட்டும், கோயிலில் ஏதோ பொருள் கொடுக்குறாங்க அந்த பொருளை பத்திரமா எடுத்துகிட்டு போகிறதாகட்டும் நிறைய விஷயம் நல்லா பாட்டுருக்காரு. ஸோ கோயில் நிர்வாகத்தில் வந்து அவருக்கு ஒரு பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்வன்ஸ் நிறைய இடத்துல வந்து அந்த மண் மாதிரி இருக்க இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் மண் பறக்குது, நிறைய இடத்துல உந்து புரண்டு எடுத்திருக்காரு. ரொம்ப லைவ்லியாக வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து டூப்லாம் போட நிறைய அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்க்கறதுக்கு விஷுவலாக நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தேட்டரில். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் தெரியல, எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் அப்படியே செத்து போய்டுன்னு நினச்சேன்ன்ற பாயிண்ட் ஆஃப் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அந்த கோயில் மேட்டரில் யாராவது அவங்க தெரிஞ்சவனே திருட்டாங்களா,
அதை வந்து இவர் தெரிஞ்சுட்டு இவரை காப்பாற்ற பண்ணிவிட்டு ஏன்னா இப்படி வரைக்கும் நான் தெரியாமல் நான் சாவச்சு போட்டோம் நினச்சேன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே எஸ்டினேஷனாக வைக்கிறாரான்னு தெரியல. அந்த மாதிரி இதுவரையும் பார்த்துருக்கோம். அடுத்த 50 செகண்ட் பார்க்கலாம். இதோட ட்ரைலர் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? யாரும் இறந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க போடுறாங்க, மாலைலாம் போடுறாரு. யாரும் எழுந்துட்டாங்க. ஃப்ரெண்டு எந்த வேலை தெரியல. ரிவன்ஷன் பண்ணுறது மியூசிக் சவுண்டு கோயில் மியூசிக் ஓரா இருக்குது. ஏஹே நல்லா இருக்குங்க. செல்டன் மே 31 இல்லை சார்ட்டர். ஓகே ஓகே ஓகே. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்த 50 செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டைலாக்லாம் ப்ளே ஆகல. அவங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஃப்ரெண்ட் ஒருத்தங்க எந்த மாதிரி இருக்குது. நம்ம சசி அவர்கள் வராரு. சசி அவர்கள் வராருன்னா அவர் ஃப்ரெண்டு பார்ட்னர் ஒருத்தர் இருந்தாலும் கூட கருணான்னு சொல்லிட்டு அவர் யாரும் இருந்துட்டாரான்னு தெரியல. அவங்களுக்கு வந்து மாலை போடுற மாதிரியும் அந்த எத்தாண்டை வந்து நம்ம சூரியவில் வந்து உரமாக உட்காந்துட்டு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ காமிக்கிறாங்க. அப்புறம் ஆக்ரோஷமாக நிறைய பேர் போட்டு தள்ளுற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. கோயிலில் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. கடைசியாக வந்து அந்த வெற்ற அருவாவை கையில் வச்சுக்கிட்டு அந்த கருப்பசாமின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து சிரிச்சிட்டு இருக்கிறாரு. நிறைய சீக்வன்ஸ் வந்து விஷுவலாக ஃபேஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ராவாக சூப்பராக நடிச்சிருக்காரு. லைவ்லியாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த சவுண்ட் வருது பாருங்கள். அந்த மூளை ஒன்று டக்குன்னு தட்டுறது தரமாக இருக்குங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோப்னால நிறைய தேட்டரில் பார்க்குறப்ப எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஓவராலாக அந்த படத்தோட ரிவ்யூ என்னோட பாயிண்ட் ஆஃப் சொல்லணும்னா வந்து ஒரு ரொம்ப ராவான கதையாக இருக்க போது தென் சைடில் அதாவது நான் மதுரை சைடு அம்மா சைடில் எங்கே சைடில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஒரு ஆட்சி பண்ணிவிட்டு தன்னோட லந்தெல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கள்ல. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒருத்தவங்களுக்கு விஸ்வாசி இருப்பாங்க. ரொம்ப டயர்ட்டாக வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஸ்வாசி இருக்கார். அந்த கோயிலில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அந்த கோயிலில் கவர்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒரு திட்டு கும்பலோ பண்ணுற வேலையில் வந்து இவங்களுக்குள்ளே ஒரு கலப்படம் ஆகிடுது. அதில் யாரோ ஃப்ரெண்டு ஒருத்தர் மாட்டிக்கிறான். அது விஸ்வாசியாக இருக்கக்கூடிய சூரியோட ஃப்ரெண்டு மாட்டிக்கிறான்னு நினைக்கிறேன் நான். அது என்ன விஷயம், எப்படி செத்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி சூரிய வந்து இந்த தாரெல்லாம் அவங்கள பழி வாங்கினாரா இல்லையான்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு சசிகுமார் ஹெல்ப் பண்ணாரா, சசிகுமார் நல்லவரா கெட்டவரா இருக்குதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது எல்லாமே கலவையாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த ஒரு நல்ல பேரலாக நிறைய ரொமான்டிக் சீக்வன்ஸும் இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். விஷுவலாக பார்க்கறதுக்கு ஓவராலாக படம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படம் பார்க்குறப்ப தான் என்ன நடக்கும்னு தெரியும். ட்ரைலராக பார்க்கறதுக்கு நல்லா இம்ப்ரெசிவாக இருக்குது. தேட்டரில் போய் பார்க்கணும்ப்பான்ற மாதிரி. தேட்டரில் பார்த்ததுக்கப்புறமா மாறலாம், பின்ன ஆகலாம். ஸோ நான் தேட்டரில் பார்த்துட்டு இதை கன்ஃபார்ம் நான் ரிவ்யூ பண்ணுவேன் தேட்டரில் பார்த்துட்டு. ஸோ நான் ரிவ்யூன்றதை ரிவ்யூ பண்ணுறப்ப பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ எதை பற்றி போடணும் இல்லை ஏதாவது ட்ரைலர் பற்றி போகணுன்னா கமெண்ட் பண்ணி தெரிஞ்சிடறேன். நான் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் யுவா தமிழ் சேனல்.